ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் பிரவீன் மகா. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எங்களோட ஹோம் தியேட்டர் ரூம் வந்து நாங்கள் வந்து பெட்ரூமை மாற்ற போகிறோம். கிட்ஸ் பெட்ரூமை மாற்ற போகிறோம் அண்ட் ஸ்டடி ரூம் ஆல்சோ எல்லாமே வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ண போகிறோம். நேற்று நாள் வந்து கேமிங் அதெல்லாம் விளாண்டுருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால ஸ்டடி ரூம் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இப்போ எல்லாருமே சேர்ந்து கூட்ட வேலை செய்ய போகிறோம். மாஸ்டர் பிளான். எங்கள் மூடு எப்படின்னு பொறுத்து எவ்வளோ நாள் ஆகுங்கிறது தெரியல. இன்னைக்கே பண்ணி முடிக்கலாம், இல்லை 2 days ஆகலாம். இன்னைக்கே பண்ணி முடிச்சிடலாமா? சரி, ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஐயோ என்னங்க இது இவ்வளோ மட்டமாக இருக்காங்க. இங்கெல்லாம் வந்து ஹோம் தியேட்டர் ரூம் மாதிரி சோஃபா. ஆமாம், இப்படி தான் இருக்குது ரூம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் வந்து ப்ரொஜெக்டர் மாட்டி இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா வலிக்குதான். இவர் வந்து இழுத்து போட்டிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. இவங்க 3 பேர் சேர்ந்து மாத்துறாங்களாமா. என்னை வந்து எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன வேலை? பெட் கிளீன் பண்ற மாதிரி ஒரு பெட் இருக்கு. அதுக்கு ஒரு 1 லிட்டர் ஏரியல் மேட்டிக் வேணும். அந்த பெட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாம் சோஃபாலாம் இங்க இருந்தது, எல்லாம் வெளியே எடுத்து போட்டிருக்கோம். இந்த சிஸ்டம் எல்லாம் இங்க இருந்தது. பெட்டு தான் அது. இந்த பெட்டு எப்படி க்ளீன் பண்ண முடியும்? இந்த பெட்டை வெளியே போட்டு ஆக்சுவலி மழை வர டைமாக பார்த்து நாங்கள் கரெக்டாக வீட்டை சுத்தம் பண்ணும்போது தூக்கி வெளியே போட்டோம். மழையில் நனைஞ்சு ஒரு மாதிரி கலர் ஷேட் ஆயிடுச்சு. எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரில. பிளான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையா? அவசரப்பட்டு இழுத்து போட்டுமே நினைக்கிறீங்களா? சரி, பெட் இழுக்கவே முடியல. பெட் இழுக்க முடியாது, அது அப்பானால மட்டும்தான் இழுக்க முடியாது. ரொம்ப வெயிட்டாக இருக்குது பெரிய பெட்டு. பெட் இருக்கட்டும், கடைசியில் போடுறதானே. அது கொஞ்சம் தொடச்சு விட்டாங்க, வெயிலுக்கு காஞ்சிருமில்ல, வாசம் அடிக்கிறது. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். மேக் ஓவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து இப்படியே போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நானும் சரி போய் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம், எல்லாம் மேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவங்க இதுக்கெல்லாம் படுத்து தூங்குறதுகள். பிரிச்செடுத்ததுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் பிரிச்சு எடுக்க போகிறோம் தான் சொல்லணும் நீங்கள், தவிர நாங்கள் மேக் ஓவர் பண்ண போகிறோன்றதை நீங்கள் சொல்லியிருக்க கூடாது, மென்ஷன் பண்ணியிருக்க கூடாது நீங்கள் அதை. ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன். அப்படி பேசியிருக்க மாட்டேன். ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கலாம். அது போக இவன் வேற ஐடியா மணி வேற ஐடியா கொடுக்குறேன்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறான். இந்த ஆப்பி ஐடியா மணி வந்திருக்கான். என்ன ஐடியா கொடுக்குறேன்னு தெரில. அவனுக்கே பிடிக்கலையாமா, அவனுக்கே காண்டாவது நீங்கள் ரூம் வச்சிருக்க லட்சணம். என்ன எனக்கே காண்டாவது, என்னாலே பார்க்க முடியல அப்படிங்கிறான். இது இன்னைக்கு மேக் ஓவர் ஆகிற மாதிரி தெரியல கைஸ், சாரி. இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்துச்சுன்னா மேக் ஓவர் பண்ணிட்டேன்னு அர்த்தமா? கம்முன்ற அப்படியெல்லாம் சொல்லலாம். என்ன ஐடியா? சூப்பரான ஐடியா இருக்கு. என்னது? இந்த ரூம் எப்படி முதல் மாதிரியே போட்டுடலாம்ட்டு. எப்படி இவ்வளோ கேவலமா நடந்துக்கிற? இதான் சொல்லிட்டு போறேங்க. கட்டில் பார்ட்டா பிரிச்சு அங்கே தனித்தனியாக நிறுத்தி வச்சிருக்காரு. கீழே 2 அந்த இது மாதிரி வுட்டு மாதிரி இருந்தால் அதையும் கொண்டு போய் கீழே எங்கேயோ போட்டிருக்காரு. இதை வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த இடத்துல என்னமோ தொங்கிட்டு இருக்கு, அங்க என்னமோ தொங்கிட்டு இருக்கு, எனக்கு தெரியல. இது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இது மேக் ஓவர் பண்ணவே முடியாது கைஸ். அதுவும் இந்த நாய் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்க, கட்டில் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து கட்டில் போட்டிருந்தது, அதை வந்து கழட்டி அவர் வந்து ஹோம் தியேட்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லா சோஃபாவே உள்ள போட்டு கட்டிலெல்லாம் கழட்டி வெளியே போட்டார். வெளியே போட்டதுனால என்ன ஆகி போச்சுன்னா, மழை வந்ததுல சில வுட்டெல்லாம் நனைஞ்சு போச்சு. அது வந்து இப்போ போட முடியாது. கட்டிலுக்கான ப்ராப்பர் ஐட்டமே எங்ககிட்ட இல்லை. அந்த ப்ளூ கலர் ஒரு போட்டிருந்தோம்ல, அது வந்து போயிடுச்சு. இப்போ மறுபடியும் கட்டில் வேணும், பெட்டு வேணும் புதுசாக அப்படிங்கிறாரு மேக் ஓவர் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் இந்த மேக் ஓவர் பிளானை வந்து ட்ராப் பண்ணுற ஐடியாவில் இருக்கோம். பிகாஸ் கிளம்புறதா எங்கே கிளம்புறதுங்க? காற்று வரலையா? காற்று வரலன்னா ஃபேன் போடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. மேக் ஓவர் வந்து ட்ராப் பண்ணலான்னு நான் சொல்கிறேன் கைஸ், பட் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியாது. நான் வந்து இன்னைக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 2-3 days கழிச்சு நாங்கள் மேக் ஓவர் பண்ணிடலாம். 2-3 days கழிச்சு
நான் வரல. நீ அம்மா எப்படி இருந்தாலும் வர மாட்டாங்க. நீ சாப்பாடு நீ சரியா? ஐயோ நீ வந்து கரெக்டா டைமுக்கு டீ காஃபி அப்புறம் வந்துட்டு ஐயோ தெரியாம ஞாபகப்படுத்திட்டேன். ஜூஸ் டீ காஃபி சாப்பாடு ஜூஸ் இதெல்லாம் கலக்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிறேன். டிஸ்டர்பன்ஸ் தான் காரணமா மேக் ஓவருக்கு. அட பாவி, அந்த ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து அந்த டப்பா தான் நான் மேக் ஓவர் பண்றதுக்கு முழு காரணமே அந்த டப்பான்னு சொல்றீங்களே. தெரிஞ்சுதான் அந்த டப்பா முதல்ல நான் வீசிருப்பேன். இவரை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாத ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு உங்களுக்கு ரிவீல் பண்ண போறேன். நான் இத சொல்லி ஆகணும். அவரோட ஹாபி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்பவுமே ரூம் மாத்தி மாத்தி மேக் ஓவர் பண்ணிட்டே இருப்பாரு. இழுத்து போட்டுட்டு அதை வேற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுவாரு, அதை மறுபடியும் இழுத்து போட்டு வேற மாதிரி செட்டப் பண்ணுவாரு. மிஞ்சி போனா ஒரு ரூம் செட்டப் வந்து 1 month கிட்ட தான் இருக்கும். இதுதான் அவரோட ஹாபியே. சரி, வாய்ப்பு கொடுத்தா அது முழுசா கொடுக்கணும். பாதியில வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. எந்த கிளம்புங்க ஃபெவிகால் SR 998 சிந்தட்டிக் ரப்பர் adhesive. இது ஒன்று பார்த்துருக்காரு, இந்த டப்பாவை பார்த்துருக்காரு ஆக்சுவலி அவர் காலையில். ஸோ இந்த டப்பா வச்சு 2-3 நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டாரா? அப்போ ஒரு 2-3 நாள் முன்னாடி அவர் வந்து யோசிச்சிருக்காரு. இவங்க 2 ஐயோ அங்கே என்னமோ சீக்கிரம் போங்க, என்னமோ ஆயிடுச்சு. என்னாச்சு என்னாச்சு? அங்க என்னமோ நடந்துருச்சு, என்னமோ கலவரம் நடந்துச்சு. பிச்சுட்டான். நான் அப்பவே சொன்னல உங்ககிட்ட, ஏன்னா அவனை ரூம்குள்ள லாக் பண்ணிட்டு வந்தாவே அவன் ஏதாவது வேலை பண்ணுவான். ஒன்னும் ரிமோட்டை கிடைப்பேன், நான் தலைகாணி பிச்சுட்டு இருப்பான். சரி நான் போய் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. என்ன ஒர்க் பார்த்தீங்க? கொஞ்சம் ப்ளீஸ் ஸ்டாப் இட். காஃபி இப்போதான் சாப்பிட்டீங்க, அதுக்குள்ள என்ன காஃபி? இங்க பாருங்க என்ன எங்களை எப்படி எல்லாம் வந்து டார்ச்சர் பண்றாங்க பாருங்க. ஒருத்தன் இப்படி முடிய பிடிச்சி எடுத்துட்டு ஒருத்தர் காஃபி கேட்க, அப்பா கேட்டாங்கன்னு கேட்கலாம். இவனே வந்து அப்பா காஃபி கேட்டீங்களா? காஃபி கேட்டீங்களா? காஃபி கேட்டீங்களா? எப்ப காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டா உங்க அப்பா வேண்டாம் அப்படின்னு சொன்னா நாளும் இருக்கா? இல்ல அப்பெல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு போக சொன்னாங்க. நாங்க மேக் ஓவர் பண்ணிட்டோம்னா லாஸ்ட்ல ஒரு கிளிப் மட்டும் ஆட் பண்றோம். இல்லைன்னா எங்களை மன்னிச்சிருங்க கைஸ். மேக் ஓவர் நாங்க பண்ணுவோம், அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கிடைக்கும், நீங்க ஒரு மோட்டிவேட் ஆகி நீங்க பண்ணுவீங்கன்னு நினைச்சிருந்து இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா we are really sorry. பாருங்க அவுட்டர் கொடுக்க கூட எங்க டைம்ல நாங்க எப்படி மேக் ஓவர் பண்ணுவோம் பாருங்க. பாத்தீங்க. பாய் சொல்லு. கட்டாய பண்றேன். பாய்.